சென்னை மயிலாப்பூர் தொகுதி சாந்தோம் ஃபாத்திமா நர்சரி தொடக்கப்பள்ளியில் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், அங்கு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஃபாத்திமா நர்சரி பள்ளியில் எத்தகைய வசதிகள் வாக்காளர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? தற்போது மார்க் போல்ஸ் நிறைவு பெற்றிருக்கிறது இல்லையா? இந்த வகையில் அங்கு பிரிசைடிங் ஆபீசர்ஸ் மற்றும் போலிங் ஆபீசர்ஸ் வாக்காளர்களை வரவேற்பதற்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய தயார் நிலையின் பற்றிய விவரங்கள். கடந்த சட்டப்பேரவை தொடங்கிட்டு இன்னும் வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்குள்ளதுனால முன்னாடி இப்போ வந்து மாதிரி வாக்குப்பதிவு தான் நடந்துட்டுருக்கு. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய பகுதி மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஃபாத்திமா நர்சரி பள்ளி. இங்கே வந்து 8 பூத் இருக்குது. 8 பூத்தில் ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து 556 பேர் 550 பேர் இப்படி வந்து 8 பூத் இருக்குது. இங்கே வந்து பல இடங்களில் வாக்குப்பதிவு பல பூத்துகளில் வந்து மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கிடுச்சு. ஒரு சில பூத்தில் தொடங்கலாம், இன்னும் ஏஜென்ட்டே வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதுக்கே வந்து 5:30 மணி அளவிலேயே வந்து இந்த ஏஜென்ட்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த முகவர்கள் வந்து வந்திருக்கணும். இன்னும் பாதி 2-3 இதில் வந்து முகவர்கள் வரல. அதனால் அவங்க வந்து மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கலை. மற்ற இடங்களில் வந்து இந்த மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கிடுச்சு. தொடங்கி மற்ற வேலைகள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சு. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி வந்து அந்த மாதிரி வாக்குக்காக அந்த விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே போல் வந்து 8 பூத் இங்கே இருக்குது. 8 பூத்தில் வந்து மாதிரி வாக்குப்பதிவு வந்து தொடங்கிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 பூத்தில் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஒன்றில் 855, ஒன்று 583, 596, 573, 748. ஏன்னா வந்து இது 8 பூத்துகள் வந்து எடுத்துருக்குங்க. இப்போ என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இப்போ வந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னென்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? சார் இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, ரெஸ்ட் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலையும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது சார். அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு டிசேபிள் பீப்புளும் அவங்க தனியாக அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி கூட்டு வந்து காலம் ஒரு சில பூத்தில் என்ன மாதிரி நீங்கள் எத்தனை மணிக்கு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? எத்தனை பேர் வந்துருக்காங்க சார்? நாங்கள் வந்து நேற்றே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 5:30க்கு வந்தாங்க சார். எல்லா பூத்துலேயும் வந்து மார்க் போலிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு சார். ஓகே, இன்னும் வந்து அது என்னென்ன மிஷின்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு திடீர்னு பழுது ஏற்பட்டால் அதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடுலாம் பண்ணி ரிசர்வில் எல்லா பூத்துக்கும் 2 வச்சுருக்கோம் சார். ரெடியாக வச்சுருக்கோம். இன்கேஸ் எமர்ஜென்சினா நாங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோம் சார், ரீப்ளேஸ் பண்ணுவோம் சார். குறிப்பாக அவர் சொன்ன போல் எல்லா ஏற்பாடுகளும் நம்ம வெளியேருந்து வரும்போதே பார்த்தோம். எல்லா ஏற்பாடுகளும் வந்து தயார் நிலையில் இருக்குது. இந்த மாணவர்களும் சரி, இப்போ இந்த மாற்றுத்திறனாளி வந்தாங்கன்னா அவங்க கூட்டி வரக்கு எந்த மாதிரி தான் இருக்குது? இந்த டைசைக்கிள் வச்சுருக்கோம் சார். சைக்கிள் வச்சுருக்கோம். வேறு என்னென்ன சைக்கிள், அப்புறம் வந்து வேறு என்ன ஒன்றும் தண்ணி வசதி இருக்குது. எல்லாமே செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்குது. இது ஆனால் பணியாளர்களுமே வந்து அவங்க அந்த வாக்கு இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க விட்டு அதற்கான ஏற்பாடுகள் இப்போ வந்து இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நம்ம காட்சியில் தான் பார்த்துருக்கோம். எங்கே வந்து நம்ம இருக்கக்கூடிய இது வந்து நம்ம பாத்திமா நகர் பகுதி, பாத்திமா நர்சரி ஸ்கூல் சாந்தோம் இருக்கக்கூடிய பாத்திமா நர்சரி பள்ளியில் தான் தற்பொழுது இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடந்துருக்கு. அதே போல் வரக்கூடிய காவல்துறையில் தகுந்த அவங்க அடையாள அட்டை இருந்தால் அவங்க அனுப்பிட்டுருக்காங்க. குறிப்பாக எல்லா ஏற்பாடுகளையுமே அவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா 7 மணிலேருந்து அதாவது இந்த மாதிரி வாக்குப்பதிவு முடிந்த உடனே சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும். அதற்கான முன்னேற்பாடுகளை தான், ஏன்னா எந்த விதமான அந்த சின்னங்களில் சரியாக பொருத்தப்பட்டிருக்குதா, இந்த பட்டன்லாம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வாக்குப்பதிவு. ஏன்னா ஒவ்வொருவருமே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சின்னத்தை இன்னொரு சின்னத்தில் வந்து வாக்குப்பதிவு போகுது, லைட் எரியுதுங்கிற பிரச்சனைலாம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வாக்குப்பதிவை ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதை வந்து இப்போ வந்து அதை வந்து போட வச்சுருக்காங்க. இது நம்ம இருக்கக்கூடிய பார்த்தோம்னா இந்த மாதிரி விளக்கமான ஓட்டங்கள் யார் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கிட்டத்தட்ட 19 பேர் இங்கே நிற்கிறாங்க. இதில் வந்து யாராவது எந்தெந்த கட்சிகள் அகர வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. அதே போல் அந்த முக்கியமாக அவர்கள் பெயர், அவருடைய சின்னம் என்ன, இது போல் பல இடங்களில் இது போல் விரிவான விளக்கங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பழகன், தேர்தலை பொறுத்தமட்டில் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் யூத் பூத், பெண்களுக்கான பிரத்யேக பூத், பிங்க் பூத், அது மட்டும் இல்லாமல் பசுமைக்கான கிரீன் பூத், PWD பூத், இத்தகைய பூத்துகள் ஒரு பிரத்யேக ஏற்பாடுகளுடன் வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்படும். அந்த வகையில் நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்களை ஈர்க்கும் எத்தகைய பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பாக செல்போனானது அனுமதி கிடையாது வாக்குச்சாவடி மையத்திற்குள். அதற்கான பிரத்யேகமாக பவுச்சானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொபைல் வைக்கும் பாக்கெட் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என சொல்லியிருந்தார்கள். ஆக அதற்குரிய ஏற்பாடுகள் என்னென்னவாக இருக்கிறது?
அந்த அதிகாரிகளுக்கு இப்போ இவங்க வந்து இப்போ இவங்க மாதிரி புத்து முடிஞ்சுன்னா இந்த ஓட்டு போட வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கான இந்த செல்ஃபோன் வாங்கி வைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள் தான் இங்கே வச்சுருக்காங்க. அதே போல் வந்து இப்போ இந்த ஒரு கலராக பூத் இருக்கணும், பிங்க் பூத். இங்கே வந்து பெண்களுக்கான இந்த பூத் இங்கே இருக்கா? இங்கே ஏதாவது எல்லா பூத்துலையுமே பெண்கள் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக ஒரு கலர் இந்த பிங்க் பூத் அது இங்கே கொடுக்கணும். இங்கே வந்து நீங்கள் வந்து எப்போ வழக்கம் போல் இருக்க வழக்கம் போல் காமனாக இருக்குது சார். மேல் தனியாக ஃபீமேல் தனியாக. இப்போ வந்து அவங்களுக்கான அந்த அதை எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க செல்ஃபோன் வாங்கி வைக்கிறது? பக்கத்துலேயே இருக்குது சார். ரூம் அந்த முதல் ரூம்லேயே இருக்குது. எல்லா ரூம்லேயும் தனித்தனியாக ஒரு செல்ஃபோன் பாதுகாக்கும் அறை தனியாக இருக்குது சார். குறிப்பாக வந்து இவர் சொன்னது போல் இந்த செல்ஃபோன் அறை, அதாவது ஒவ்வொரு இடங்கள் நம்ம நிற்கக்கூடிய பகுதியில் இங்கே வந்து அந்த கலர் பூத் எதுவும் கொடுக்கல. ஏன்னா ஒவ்வொரு வேறு அதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தோம்னா முழுவதுமாகவே அவர்கள் வந்து ஏற்கனவே வழக்கம் போல் இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இவங்க வந்து என்னென்ன மாதிரியான வாக்கு சேர்க்கை அந்த விளம்பரங்கள் முழுவதுமாகவே தேர்தல் ஆணையத்தால் போடப்பட்ட விளம்பரங்கள் இங்கே இருக்குது. செல்ஃபோன் பூத் செல்ஃபோன் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருமே அங்கே முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இப்போயே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாக்காளர்கள் வந்து அவங்க வரிசையில் நிற்கிறக்காக. ஏன்னா இங்கே 8 பூத் இருக்கிறதுனால பலரும் வந்து இங்கே வந்துருக்காங்க. இது வந்து குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய 8 வாக்குச்சாவடிகளையுமே அந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு. அந்த அவர்களை வந்து குறிப்பாக இந்த செல்ஃபோன் இருக்கிறது அந்த அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம தடை செய்யப்பட்ட பகுதியாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கான அந்த அந்த சேர் இதுதான் வந்து அந்த பாதுகாப்பு செல்ஃபோனுக்காக குடிநீர் வசதி வச்சுருக்காங்க. இந்த பகுதி வந்து மொபைல் அந்த செல்ஃபோன் வாங்குவதற்காக இதற்கான ஏற்பாடுகள் பிரத்யேக ஏற்பாடுகள் இந்த ரூமில் வச்சுருவாங்க. இது வந்து இது சார் அதான் இதில் வந்து பார்த்தோம்னா முழுவதுமாகவே மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஹெல்ப் பண்ணுறது அந்த குறிப்பாக அவர்கள் அழைத்து செல்வதற்காக இந்த பிரத்யேக வண்டிகள் இப்போ தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதே எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த வந்தாங்கன்னா உடனடியாகவே அதை அவர்களை அழைத்து செல்வதற்காக ஒரு பணியாளரும் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் அந்த வரவருக்கான சாய்தள நாற்காலி சாய்தளமாக வந்து அங்கே பார்த்தோம்னா அவர்கள் எளிதாக வரக்கூடியதற்காக அதுவும் அந்த ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பூத்துலேயுமே வந்து அந்த ஏற்பாடுகளும் இருக்குது. இந்த சாய் பலகை அதை பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் அழைத்து வருவதற்காக இந்த ஒரு புத்தி கொடுத்து இந்த முகவர்கள் வந்து அவங்களுக்கான முகவர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நீங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணியிருக்காங்க? நீங்கள் வந்து இப்போ வரும்போது எல்லாமே மூலம் வந்துட்டீங்களா? எல்லாமே முன்னாடி தான் மாதிரி இது வாக்குப்பதிவு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே கிளியர் தான். இப்போ தண்ணி ஏற்பாடு மற்ற எல்லாமே பார்த்தீங்களா? எல்லாமே முகவர்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தானே அவங்க தொடங்குவாங்க. பண்ணியிருக்காங்க சார். பார்த்துட்டீங்க நல்லா. அவங்க நல்லா ஒரு வழிமுறையில் நல்லா பண்ணுறாங்க. அவங்கள ஏஜென்ட்லாம் நல்லா தான் இருக்கும். குறிப்பாக அவர்கள் சொல்லணும். ஏன்னா இவர் கட்சியினர் இவங்க முகவர்கள் தான் முக்கியம். ஏன்னா இவங்க எது அந்த சொன்னால் மட்டும்தான் அடுத்த கட்டமே அவங்க போவாங்க. குறிப்பாக அவர்கள் வந்து அங்கே செல்லக்கூடியவர்கள் எந்தெந்த மாதிரியான அந்த இயந்திரங்கள்லாம் இயந்திரங்கள் வந்து சரியாக வந்து பணி செய்கிறதா என்பதை பார்த்துவிட்டு தான் அந்த வாக்குப்பதிவை தொடங்கும். அதே போல் இவர்களுக்கான அந்த குடிநீர் வசதி நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த அவர்களை அழைத்து செல்வதற்கான வசதி எல்லாமே இந்த பகுதியில் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் செய்யப்பட்டுள்ளது.